உங்கள் விஜய். லக்ஷ்மி மாதாக்கு கொஞ்சம் இரு. முதல்ல இந்த லட்டு நம்மளோட அஸ்வின் குட்டி தான் சாப்பிடணும். இந்தா. தேங்க்ஸ் பாட்டிமா, நான் இத சாப்பிட மாட்டேன். அது எப்படி நீ சாப்பிட மாட்ட? இந்த எல்லா லட்டுவும் உனக்கு தான். எங்க வாயை தர. சாப்பிடு சாப்பிடு. சரி சரி, நம்ம போய் தீபாவளி gift ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாங்க 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 வாங்க. ஹாப்பி தீபாவளி பாட்டி. நல்லா இருமா. ஓ தேங்க் யூ. இது உனக்காக, இது உங்களுக்கு. இது உனக்கு. தேங்க் யூ so much. நீங்க gift வாங்கிட்டு வரலையா? ஹரிபிரகாஷ், பாட்டி இது உங்களுக்கு. நல்லா இருப்பா. இந்தாங்க அத்தா உங்களுக்கு சாரி. அக்கா தேங்க் யூ. உன்னோட ஃபேவரட்டான தமிழ் மூவிஸ் டிவிடி. அப்புறம் எனக்கு இதுல என்னங்க இருக்கு? பிரிச்சு பாரு. எவ்வளவு அழகா இருக்கு. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. அட என்னன்னு எனக்கும் காட்டு. அட ரொம்ப அழகா இருக்கே. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க அஸ்வின்க்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? அஸ்வினுக்கு நான் வாங்க மறந்துட்டேன். மறந்துட்டீங்களா? நீங்க அஸ்வினை எப்படி மறந்தீங்க? சுருதி, ஆக்சுவலி நான் அஸ்வின் கிட்ட கொஞ்சம் பேசணும். அஸ்வின், நீ உன்னோட ரூமுக்கு போ பார்க்கலாம். அட கடவுளே, இப்ப இவர் அஸ்வின் கிட்ட என்ன பேச போறாருன்னு தெரியலையே. ஒருவேளை அவனை திட்டாருன்னா? இல்ல இல்ல, அஸ்வின் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாரு. சுருதி இங்க பாரு. எனக்கு என்னமோ அஸ்வின் இப்படி நடந்துகிட்டனாலதான் சின்ன கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன். நீ போய் அவனை சமாதானப்படுத்து. நீ போய் அஸ்வின் கிட்ட சமாதானமா பேச சொல்லு. சரி பாட்டி. எனக்கு அஸ்வினோட கோவம் பழகிடுச்சு, அதனால அவ்வளவு பெருசா பாதிக்காது. ஆனா பாவம் அஸ்வின். நான் இதை வந்துடுறேன். எனக்கு தெரியும், நீங்க எல்லாரும் என் மேல கோவமா இருக்கீங்க. அஸ்வின் உள்ள போ. என்னாச்சு? பரவாயில்லையே. ஹாப்பி தீபாவளி. நீங்க உலகத்திலே ரொம்ப பெஸ்ட் 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 டாட். Thank you so much. Wow! Bicycle, basketball, cricket set. எங்க ஒரு பிளே கிரவுண்டே இருக்கே. ஐ விஷ் நான் சின்ன குழந்தையா இருந்தப்போவும் எங்க அப்பா எனக்கு தீபாவளி அன்னைக்கு இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்ல. எனக்கு தெரிஞ்சு என்னோட தம்பி அவனோட பையனை சந்தோஷமா வச்சுக்க பழகிட்டான். ஆமாக்கா, குழந்தைங்களுக்கு ஸ்வீட்டு பட்டாசு கொடுத்து தான் சந்தோஷப்படுத்தணுங்கிறது கிடையாது.
அஸ்வினை சந்தோஷப்படுத்துறதுக்கு இதான் உங்களுக்கு வழியா? இவ்ளோ காஸ்ட்லி gift வாங்கி கொடுப்பீங்களா? ஆ அஸ்வின், நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? ம். நீங்க அஸ்வினை கெடுக்குறீங்க. அஸ்வின் இன்னைக்கு நடந்தது எல்லாம் நினைச்சு பார்த்து நம்ம எப்பெல்லாம் கோவமா இருக்கோமோ அப்பெல்லாம் காஸ்ட்லியான gift கிடைக்கும்னு நினைப்பான். வாங்கி கொடுப்பேன். உங்களுக்கே புரிய மாட்டேங்குது. அஸ்வினுக்கு எல்லாமே இவ்ளோ ஈஸியா கிடைச்சிருச்சுன்னா அவனுக்கு பணத்தோட அருமை எப்படி தெரியும்? ஏன் தெரியணும்? நான் தான் இருக்கேன்ல. கண்டிப்பா தெரியணும் அஸ்வின். அப்புறம் உண்மையான உலகம் என்னன்னு அவனால புரிஞ்சுக்கவே முடியாது. அவனை பொறுத்த வரைக்கும் இது அவனோட உலகம் ஆயிடும். அவனுக்கு என்ன வேணும்னாலும் நீங்க வாய் திறக்கிறதுக்கு முன்னாடி அதை நிறைவேற்றி கொடுத்துருவீங்க. நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன் ஸ்ருதி. இங்க பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க அஸ்வினை கெடுக்குறீங்க. ஸ்ருதி, நான் அவனை கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அஸ்வின் அவனோட வீட்ல இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணணும். எதையாவது அடையணும்னா உழைக்கணுங்கிற ஆர்வம் அவனுக்கு இருக்கணும். எப்ப எல்லார்கிட்டயும் அவன் மரியாதையா நடந்துக்கிறானோ அப்பதான் இதெல்லாம் அவனுக்கு கிடைக்கும்னு அவனுக்கு தெரியணும். அஸ்வின், அவன் தப்பா நடந்துக்கிட்டதுக்கு நீங்க அவனுக்கு பரிசு கொடுத்திருக்கீங்க. ஸ்ருதி, ஹார்ட் ஒர்க்குக்கும் பிஹேவியருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீ என்னதான் சொல்ல வர்ற? நீ கன்ஃபியூஸ்டா இருக்கிறது பார்த்தாம என்னையும் கன்ஃபியூஸ் பண்ற. நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணலங்க. நான் ஸ்ருதி, மணி சம்பந்தப்பட்ட எல்லா முடிவையும் நானே எடுத்துக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது நான் பணம் சம்பாதிக்கலங்கிறதுனால நான் இத பத்தி எல்லாம் பேசக்கூடாதா? நீங்க இப்படி சூட் போட்டுட்டு ப்ளூடூத்ல பேசுறதுனால எல்லா முடிவையும் நீங்களே எடுத்துடலாம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஸ்ருதி, நான் அப்படியெல்லாம் சொல்லல. நீங்க அப்படிதான் சொன்னீங்க. உங்க பையன், உங்க பணம் எனக்கு மதிப்பே இல்லாத மாதிரி இருக்கு. என்ன, நான் பணம் சம்பாதிக்கலங்கிறதுக்காக தானே? ஒரு விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஞாபகப்படுத்துறேன். நானும் ஒரு கேரியர் சர்வீஸ் நடத்திக்கிட்டு தான் இருந்தேன். ஐ நோ, நடத்திக்கிட்டு இருந்த. அதுக்கு நான் நினைச்சேனா உங்களை விட அதிகமா என்னால பணம் சம்பாதிக்க முடியும். ஓ, உண்மையாவா? எப்படி? ஜிலேபி எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணியா? ரொம்ப திமிர்ல இப்படி ஆடாதீங்க. ஒரு போலி கிளையண்ட் கிட்ட இருந்து உங்களை நான் தான் காப்பாத்தினேங்கிறத மறந்துடாதீங்க. நான் போட்ட ட்ரெஸ்னால தான் உங்களுக்கு அந்த கான்ட்ராக்டே கிடைச்சது. நீங்க உங்களை ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, அது உண்மையா இருந்தா உங்களுக்கு ஏன் உதவி தேவைப்பட்டிருக்காது. இந்த உலகத்துல என்னால தனியா வாழ முடியாதுன்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. நோ, யூ காண்ட். ஏன்னா இந்த உலகத்துல காலம் தள்ளணும்னா பணம் தேவைப்படும். அந்த பணத்தை சம்பாதிக்க மூளை வேணும், தைரியமும் கான்பிடன்ஸும் தேவை. அப்பதான் இந்த உலகத்தை எதிர்த்து நிக்க முடியும், உன்னோட கனவை நிறைவேற்றிக்க முடியும். ஆனா இதுல எதுவுமே உன்கிட்ட இல்ல. பிசினஸ் செய்யறதுக்கும் ஜிலேபி பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. Did you get it? என்கிட்டயே இப்படி பேசிட்டீங்கல்ல, நீங்க எனக்கு சவால் விட்டுருக்கீங்க. எனக்குள்ள இருக்கிற பெண் சக்தியை நீங்க தட்டி எழுப்பிட்டீங்க. இனிமே நடக்கிறத பாருங்க. இந்த ஸ்ருதி போக போக என்ன செய்ய போறான்னு பாருங்க. இந்த ஸ்வீட் செய்யற பொண்ணு உங்களோட சவாலை எதிர்த்து எப்படி நிக்க போறேன்னு பாருங்க. நீங்க சொன்னது பொய்ன்னு கண்டிப்பா நிரூபிப்பேன். அதுக்கப்புறம் வாட்னு சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா, எனக்கு இன்னைக்கு அந்த கிளையண்டோட கொட்டேஷன்ஸ் எப்படியாவது வந்தாகணும். இட்ஸ் ஆல்ரெடி லேட். அண்ட் அந்த புது கிளைண்ட்ஸை நான் லஞ்சுக்கு அப்புறம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ த நியூ ஸ்டைலிஸ்ட். மனசுக்குள்ள பெரிய இவரு நினைப்பு. எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறது. கூட இருக்கிறவங்கள பத்தி எதுவுமே யோசிக்கிறது இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கூட கேக்குறது இல்ல. இவர் பாட்டுக்கு கடகடன் பேசிட்டு வச்சிடுறது. சரியான திமிர் பிடிச்சவரு. ஹரிபிரகாஷ் இருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையும் வெட்டி வை. இங்க இருக்கிற எல்லா வெங்காயத்திலையும் தோலை இருக்க கூடாது. அப்புறம் மறந்துடாத, ராஜ்மாவை குக்கர்ல போடு. What the? நீ ஏன் அதை ஊற வைக்க மறந்துட்ட? எனக்கு கடலை மாவு வேணும், இப்பவே வேணும். Do you get that? அவரை மாதிரி மிமிக்ரி பண்றதுனால எதுவுமே ஆக போறது இல்ல. சவால ஜெயிக்கணும்னு ஆசை மட்டும் இருந்தா போதுமா? எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. உட்காந்து யோசிக்கவும் என்கிட்ட டைம் இல்ல. ஸ்ருதி, நீ உன் கால நிக்கணும்னு விரும்பினா நீ எதையாவது யோசிச்சுதான் ஆகணும். புதுசா யோசி, வித்தியாசமா யோசி. ஆனா என்ன? ஆமால, அந்த கமலேஷோட அண்ணன் இருக்காரே, அவர் பேர் கூட ரமேஷ் தானே? ஒரு மனுஷனோட பர்சனாலிட்டி அப்படியே தலைகீழா மாத்துறவரு.
ஒரு புத்திசாலியான தைரியமான பெண்களுக்காக இந்த ப்ரோக்ராம். முதல்ல நீங்க நேரா இப்படி நிக்கணும். பாருங்க, ஸ்ட்ரைட்டா. ரமேஷ், இப்படிதான் கொடுக்கணும். அட கடவுளே, இவரு சொல்ற மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஆமால, இவரோட சீடிஸ்லாம் கூட விக்குதே. ரமேஷ் அவர்களின் அலாதியான ஆலோசனைகள், குறிப்பாக 21ஆம் நூற்றாண்டு சகோதரிகளுக்காக. அடடா, ரமேஷ் சார், நீங்க ஒருத்தர் தான் என் வாழ்க்கைக்கு நல்ல வழியை காட்ட போறீங்க. ஒரு புத்திசாலியான தைரியமான பெண்களுக்காக இந்த ப்ரோக்ராம். முதல்ல நீங்க நேரா இப்படி நிக்கணும். பாருங்க, ஸ்ட்ரைட்டா. அதுக்கப்புறம் எதிரில நிக்கிறவங்களுடைய கண்ணை பார்த்து தான் நீங்க பேசணும். பார்வை விலகுச்சு, எல்லாமே போச்சு. இந்த வாழ்க்கைய ஒரு பாதியா நினைச்சுக்கோங்க. பார்வை திசை திரும்பிச்சுன்னா உங்க எதிரில இருக்கிறவங்க உங்களை பார்த்து நீங்க பயப்படுறீங்கன்னு நினைப்பாங்க. ரொம்ப சுலபமா அவங்க உங்களை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. எப்பவும் உங்க தலை நிமிர்ந்து இருக்கணும். நீங்க யார்கிட்டயாவது கை கொடுக்கும்போது ரொம்ப தெம்பா கை கொடுங்க. அதை வச்சுதான் மத்தவங்களுடைய பலத்தை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். எதை பத்தி யோசிக்காம ஹேண்ட்ஷேக் பண்ணுங்க. குட் மார்னிங், என் பேரு ரமேஷ். இப்படிதான் கொடுக்கணும். myself மிஸ்டர் ரமேஷ். அது வந்து myself மிஸ்ஸஸ் ஸ்ருதி அஸ்வின். எதிரில் இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் சரி, அதை நீங்க எதிர்த்து பேசணும். ஒருவேளை அவங்க மனசுல ஏதாவது சதி ஓடிக்கிட்டு இருக்கலாம். கேள்விக்கான பதில கேள்வியாவே திருப்பி கொடுங்க. அவங்க சொன்னதை வச்சு திருப்பி விடுங்க. இந்த மாதிரியான விஷயத்தை தான் ஆங்கிலத்துல if you can't beat them, confuse themனு சொல்லுவாங்க. ஸ்ருதி, நீ இப்ப ரெடி ஆயிட்ட. இந்த பாவப்பட்ட உலகத்தை எதிர்க்க ரெடி ஆயிட்ட. நில்லுங்க. கதவை நான் திறக்கிறேன். நான் தைரியமா இந்த உலகத்தை எதிர்த்து நின்னே ஆகணும். நான் தைரியசாலி. எப்பவும் நடக்கும்போது தலை நிமிர்ந்து இருக்கணும். ஹலோ, ஹாய், பை பாய். எதுக்கு இப்ப இவ ஜெராஃபி மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. இவ மூளையில மட்டும் தினமும் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு இவ மூளையில என்ன சேனல் போதோ தெரியல. ஹலோ, மை செல்ஃப் மிஸ்ஸஸ் ஸ்ருதி அஸ்வின். வணக்கம்மா. எப்பயும் போல 4 லிட்டர் பால் போதும்ல? அதுக்கப்புறம் எதிரில் இருக்கிறவங்களுடைய கண்ணை பார்த்து பேசுங்க. ஏன் 4 லிட்டர் ஊத்துறேங்கிறீங்க? 5 ஊத்த முடியாதா? 1 ஊத்த முடியாதா? ஏன்னா நீங்க டெய்லி 4 லிட்டர் பால் தான் வாங்குவீங்க, அதனால தான்மா. எப்பவும் நீங்க தலை நிமிர்ந்து நிக்கணும். நீங்க பலவீனமான ஆள் இல்லைங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஆனா நான் முடிவெடுத்துட்டேன். இன்னைக்கு நான் 10 லிட்டர் பால் வாங்க போறேன். நான் எப்படி சொல்றேனோ அப்படி செய்யுங்க. புரிஞ்சுதா? சரி, இங்க பாருங்க. ஒருவேளை நான் இன்னைக்கு உங்ககிட்ட 10 லிட்டர் பால் வாங்கினேன்னா நாளைக்கு வாங்க போற பால்ல எனக்கு 10% டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்களா? டிஸ்கவுண்ட் தானம்மா, கொடுத்துட்டா போச்சு. எனக்கு பிசினஸ் பண்ண வருது. ஒரே நொடியில 10% லாபம். பெரிய லார்ட் கவர்னர் என்கிட்ட போட்டி போடுறாரு. ஹலோ, ஹாய், பை பாய். என்னம்மா இது? இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாத்துக்கும் பால் மட்டும் தான் அவைலபிளா? 10 லிட்டர் பாலை வாங்கி என்ன பண்ண போற? அவங்க பேச்ச வச்ச கன்ஃபியூஸ் பண்ணுங்க. இந்த செயலை தான் ஆங்கிலத்துல if you can't beat them, confuse themனு சொல்லுவாங்க. இங்க பாருங்க அத்தை, இந்த பாலை வச்சு கீர், மலாய், ரப்டி, அது மட்டும் இல்ல நெய் கூட செய்யலாம். பெருசா யோசிங்க அத்தை, பெருசா யோசிங்க. என்ன பெருசா யோசிக்கிறவங்க தான் பெரிய ஆளாவாங்க. புரிஞ்சுதா?
வெரி குட். இந்த மில்க் மேனுக்கு இன்னைக்கு தீபாவளி தான், அதுவும் பெரிய தீபாவளி. ஆனா நாங்க இங்க திவால் ஆயிட்டோம். பிக் ஹோல் இந்த பாக்கெட்ஸ். இந்த கிழிஞ்ச புடவை என்ன பண்றதுன்னு தெரியல. நேத்து ஏதாவது ஹாரர் மூவிய பார்த்தாலோ என்னவோ டோட்டலா மேட் ஆயிட்டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்வீட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ம்ம். இதெல்லாம் நான் உனக்காக தான் செஞ்சேன். என்னன்னு தெரியல, எனக்கு இப்போ நல்லா படுத்து ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுது. I know அக்கா, I know why. நம்ம நேற்று அப்படி கூத்தடிச்சோம்ல இல்ல? ஆனா அக்கா எனக்கு என்னைக்கும் தீபாவளி கொண்டாடணும் போல இருக்கு. வா, so fun. மீ டூஸ். ஆனா ஒரு கண்டிஷன் அப்ளை இருக்குப்பா. நேத்து நாம எந்த ஸ்வீட்டை வாங்கினோமோ மறுபடியும் அதை வர வைக்கணும். So big guy, நல்லா தூங்குனியா? தூங்குனியாவா? No way. நாங்க ராத்திரி பூரா கேம் விளையாடிட்டு இருந்தோம். ஓஹோ, நேத்து நான் அவளை பேசினது அவளை ரொம்ப பாதிச்சிருக்கு போல இருக்க. நேத்து நான் கொஞ்சம் ரூடா நடந்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நான் அப்படி பேசியிருந்திருக்கவே கூடாது. நான் ஸ்ருதியை வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போய் ஆகணும். ஆனா நான் கூப்பிட்டா அவ வர மாட்டா. வேற ஏதாவது வழியை தான் சூஸ் பண்ணணும், அதுவும் அவளோட ஸ்டைல்லையே. ஹலோ. Hey, hi Nina. Congratulations, I heard about the deal. இப்பதான். Yeah. Actually, என் கூட வேலை செய்யணும்னா ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ட்டா இருக்கணும். So, congratulations and wishes. Bye. நான் இப்ப கிளம்புறேன். Getting late. See you guys. ஓய். Have a good day. Bye. உனக்கும் தான். ஒட்டு என் பிளான் ஒர்க் அவுட் ஆயிடும். அவள் பொறாமப்பட்டு என் கூடவே ரெடி ஆகி ஆஃபீஸ்க்கு வந்துடுவான்னு நினைச்சேன். ஆஃபீஸ்க்கு வந்தானா அவளை சமாதானப்படுத்த டைம் இருக்கும். ஆனால் இப்படி பாய் சொல்லிட்டு போயிட்டா. ஸோ இதுதான் டிசைன். ஒரு மாடல் இதை வியர் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் மற்ற டிசைன்ஸ் எல்லாத்தையுமே. உங்க சாய்ஸ் நல்லா இருக்கு மிஸ்டர் அஸ்வின். என்ன பாக்குறீங்க? நீங்க தான் சொன்னீங்கல்ல, ரொம்ப ஸ்மார்ட்டான இன்டெலிஜென்ட்டான ஆளுங்க தான் உங்க கூட வேலை செய்ய முடியும்னு. என்னை விட வேற யாரும் உங்களுக்கு கிடைப்பாங்க? எப்படி இந்த மாதிரி செய்யறாங்க? ஒரு புருவத்தை தூக்க முடியலையே, ரெண்டும் சேர்ந்து தான் தூக்க முடியல. நீ என்ன பண்ற சுருதி? எப்போ நீங்க தலை நிமிர்ந்து நிக்கணும். நீங்க பலவீனமான ஆள் இல்லைங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கணும். ஹலோ, myself Mrs. Shruti Ashwin. One second. சொல்லுங்க கிரிஷ். ஸ்ருதி, நீங்க எங்க இருக்கீங்க? இங்க எல்லாரும் உங்களை காணும் ரொம்ப கவலையில இருக்காங்க. இல்ல, நான் அஸ்வினோட ஆபீஸ்க்கு. கிரிஷ், நீங்க தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணுங்க. நான் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்கேன். போனை கட் பண்ணிட்டாங்க. சரி, இப்ப சொல்லுங்க, மாடல் என்ன விக்கிறாங்க? துணியா இல்ல கூல் ட்ரிங்கா? பிரைடல் ஃபேஷனோட இன்டர்நேஷனல் மேகசின். அப்படியா? இந்த உலகத்துல இருக்கிற அழகான கல்யாண பொண்ணுங்களுக்கான அழகான துணிமணிகள். என்ன மன்னிச்சிடுங்க. நான் அதுக்கப்புறம் நீங்க எதிரில் நிக்கிறவங்களுடைய கண்ணை பார்த்து பேசுங்க. இட்ஸ் ஓகே. பரவாயில்ல,
பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, எல்லாத்தையும் நான் பாத்துப்பேன். நீங்க ஊசி நூல் எடுத்துட்டு வாங்க, நீங்க சிசர் எடுத்துட்டு வாங்க, போங்க. ஸ்ருதி நீ தேங்க்யூ. எனக்கு உங்களோட உதவி தேவையே இல்லை, நானே பாத்துக்கிறேன்.